எடுத்துக்கங்க தம்பி, ஜூஸ் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ்ங்க. ஆமா தம்பி, என் பேத்தியோட கச்சேரிய இன்டர்நெட்ல பார்த்தேன்னு சொல்லி புக் பண்ண வந்திருக்கீங்களே, ஆனா அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, மாப்பிள்ள வேற எக்காரணத்தை கொண்டு அவன் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏங்க, ரூபஸ்ரீ கச்சேரின்னு ஆன்லைன்ல தேடினா எவ்வளவோ வீடியோஸ் வருது. அதுலதான் ஏதோ ஒரு வீடியோல ஊர் பேரை பத்தி சொன்னாங்க. ஊரை கண்டுபிடிச்சிட்டா வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? ஊர்ல இறங்கி ரூபஸ்ரீ வீடு எதுன்னு கேட்டதுமே வீட்லயே கொண்டு வந்து விட்டாங்க உங்க ஊர் ஆளுங்க. இப்ப குடிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, குடிக்க விட மாட்டியா? எங்க ஊர் மட்டும் இல்ல, இந்த சுத்துப்பட்டுல எந்த ஊர்ல கேட்டாலும் எங்களை பத்தி தெரியும். இந்த ஊர்ல எந்த விசேஷமா இருந்தாலும் அதுல என் பேத்தியோட கச்சேரியை தான் வைப்பாங்க. திறமை இருந்தா வாய்ப்பு தேடி வரதானே செய்யும். இப்ப நானும் அப்படிதானே வந்திருக்கேன். இப்ப அட்வான்ஸ் பண்ணிரலாமா? இல்ல, நீங்க சொன்ன தேதியில வேற ஒரு கச்சேரி கேட்டிருக்காங்க, அதான் யோசிக்கிறேன். அம்மா, ரோட்டரி கிளப்ல நடக்கிற கச்சேரினா நிறைய விஐபிஸ் வருவாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து கச்சேரி புக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? வேணும்னா கச்சேரிக்கான மொத்த அமௌண்ட்டையும் இப்பவே செட்டில் பண்ணிடுறேன். தம்பி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் தம்பி. அதான் ரூபஸ்ரீயோட அம்மாவை பத்தி தான் சொல்றேன். அவ கச்சேரி பண்றதுக்காக நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப கூட அமெரிக்கால தான் இருக்கா. நீங்க இருங்க, நான் இப்பவே கேட்டுட்டு வந்து சொல்றேன். சரிம்மா, வெயிட் பண்றேன். சீக்கிரமா நல்ல பதிலா சொல்லுங்க. ரூபா வா வா வா. ஒரு ஜூஸ குடுத்துட்டு அதை குடிக்க விடாம மொக்க போடுது. திரும்ப வரதுக்குள்ள ஜூஸ முடிச்சிருவோம். ராஜா அண்ணன் ரூபஸ்ரீ வீட்டுக்கு போயிருப்பாரா? கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன தீபா, ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? டென்ஷனாவா? இல்லையே சார். ஏங்க, ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டஃப்பான ஜாப் அசைன்மெண்ட்னு தோணுதா? ஆஹா, இல்ல சார். தோ இப்போ இதை முடிச்சு கொடுத்துருவேன். நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. என்ன உடனே வேணும்னு கேட்டு இப்படி சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் தான் இங்கே பண்ண சொன்னேன். மற்றபடி அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. டேக் யூ ஆன் டைம். இந்த தீபா இவ்வளோ நேரம் உள்ள என்ன பண்றா? என்னன்னு போய் பாத்துரும். சாரி சார், தீபாவுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்கேன். அதை அவங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன் சார். அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன், அவங்க முடிச்சு வரும். நீங்கள் போங்க. ஓகே சார். பேசாம பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நானே இருந்திருக்கலாம். ச்சே, இவ்வளெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. என்ன டேஸ்ட் இருக்கு? கட் பண்றா பாட்டி. கட் பண்றாளா? அவளுக்கு இதே வேலையா போச்சு. போனை குடிங்க.
ம். திரும்ப கட் பண்ணிட்டாளா? ஆமா. என்னங்க ஏன் கட் பண்றீங்க? ஆ, அது ஃப்ரெண்டு தான் சார். நான் வீட்ல இருக்கேன்னு நினைச்சு கூப்பிடுறா. எடுத்து பேசுங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இல்ல சார், சும்மா தான் கூப்பிடுவா. ம். ம். ராஜா ரீச் ஆயிட்டியா? ரீச் ஆயிட்டா மாப்ள. கச்சேரியை பத்தி பேசிட்டேன். சூப்பர். என்ன ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல மாப்ள, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? பேசிட்டு வரேன்னு போன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணும் பாட்டியும் உள்ள போயிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ சரி, பேசிட்டு வரட்டும். அவங்க என்ன வேணா கதை சொல்லட்டும். நீ அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வர. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே மாப்ள, நான் டீலை முடிச்சு லைனுக்கு வரேன். ம் ஓகேடா. ராஜா தாங்க கால் பண்ண. போய் பேசிட்டானா? ரூபஸ்ரீ அவங்க பாட்டியும் தான் இருந்திருக்காங்க. ரூபஸ்ரீயோட அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி அவனை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலி அந்த ஃப்ராடுங்க ரெண்டும் பல்லவி கிட்ட தான் பேச போயிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது? அந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது? பேசாம அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடு பாட்டி. வேணான்னு சொல்லணுமா? லைன் கிடைக்கல, பேசிட்டு சொல்றோன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுவோம் அவனை. அப்புறமா தீபா கிட்ட பேசிட்டு முடியுமா முடியாதாங்கறத சொல்லிக்கலாம். ஐயோ, கொஞ்ச நாளா இந்த தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்த. திரும்ப நடிக்கணுமா? பணம் வருதுல்ல, நோகாம வாய அசைக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா? நீ வா, நான் பேசிக்கிறேன். நீ வாடி. பேசிட்டீங்களாமா? ஆஹா. என்ன நீங்க இல்லன்றீங்க, அவங்க ஆமான்றாங்க. அது இல்ல தம்பி, இப்போ அமெரிக்கால நைட் இல்லையா, என் பொண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பா. எழுந்ததும் மிஸ் கால பாத்துட்டு கூப்பிடுவா. நாங்க வேணா பேசிட்டு சொல்றோமே. ஏங்க, பாட போற பொண்ணு இங்க இருக்காங்க, இதுக்கு எதுக்குங்க அமெரிக்காவோட பர்மிஷன் வாங்கணும்? இது அமெரிக்காவோட பர்மிஷன் இல்ல தம்பி, அமெரிக்கால இருக்கிற என் பொண்ணோட பர்மிஷன் வாங்கணும். என் பொண்ணு கிட்ட சொல்லாம என் பேத்தி எந்த கச்சேரியுமே ஒத்துக்க மாட்டா. என்னங்க, உங்க பொண்ணு பேசினாலும் பேமெண்ட் பத்தி தானே பேசுவாங்க. இருங்க, நான் 10 லட்சம் ரூபாய்க்கு செக் தரேன். பத்து லட்சமா? சார், முடிச்சிட்டேன் நானு. ம் சரி, ஃபைல் அப்படியே வச்சிருங்க. சார், நான் என்னோட டெஸ்க்குக்கு போறேன். ம் சரிங்க. ம். என்ன இவ்ளோ வேகமா போறா? ரெஸ்ட் ரூம் போறாளோ? போயிட்டு வரட்டும். உங்களுக்கு ஓகேனா இப்பவே செக் கையில கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? ஐயோ, கால் அட்டெண்ட் பண்ணுங்க ரூபா. தம்பி, இத நீங்க வந்ததுமே சொல்லிருக்கலாமே. என் பேத்தி கண்டிப்பா கச்சேரிக்கு வருவா. அட சூப்பர் பாட்டி. அப்ப இந்த அக்ரிமெண்ட்ல அப்படியே சைன் போட்டு கொடுத்துருங்க. பணம் வாங்கிக்கிற விவரமும்
சொன்ன தேதியில கச்சேரிக்கு ஒத்துக்கிற விவரமும் தான் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. பயப்படாம சைன் பண்ண சொல்லுங்க. ஏ ரூபா, கையெழுத்து போடு. பாட்டி ஏய், நீ போடுறி, உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆஹா. கையெழுத்து போடுன்னு சொல்றேன்ல. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. குட்டானா இந்த போடு. இந்த புடி புடி போடு. இந்தாங்க தம்பி, இந்தாங்க. செக்கு. ஓ ஆமா, கரெக்டா கேட்டுருச்சு. இந்தாங்க. அப்ப நான் வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்க தம்பி. நீங்க சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல நாங்க அங்க இருக்கோம். அது போதும் எனக்கு. வரேங்க, வரேன். பாட்டி, அக்ரிமெண்ட்ல சைன் போட வச்சிட்டியே, தீபா வருவாளா? வரமாட்டேன்னு சொல்லிட்டா எப்படி மேனேஜ் பண்றது? வரமாட்டேன்னு சொல்லிடுவாளா அவ? போன் அட்டெண்ட் பண்ணாம இருந்தா அவ தப்பிச்சிடுவாளா? பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்குமா. நீ மறுபடியும் அவளுக்கு போன் பண்ணு. அவ மட்டும் எடுக்காம இருக்கட்டும். அவளை பதறி அடிச்சுக்கிட்டு எப்படி வர வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ போனை போட அவளுக்கு. போன் உன்கிட்ட தானே பாட்டி இருந்தது, எங்க வச்ச? என்கிட்ட குடுத்தியா? நீ தானே தீபாக்கு கால் பண்ணன்னு சொல்லி வாங்கினது. ஓ, உள்ளேயே வச்சிட்டேன் போல இருக்கு. அங்கதான் இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு வா. ஐயோ, எங்க வச்சாங்க? தீபா தான் போன் பண்றா. பாட்டி, தீபா தான் போன் பண்றா. குடு 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 குடு, நான் பேசுறேன். ஏ தீபா, போன் பண்ணா எடுக்க மாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. என்ன அந்த கார்த்திக் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டோங்கிற திமிரா? ஐயோ பாட்டி, நான் இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம பேசாதீங்க. நீங்க கால் பண்ணும்போது பக்கத்துல கார்த்திக் சார் இருந்தாரு. இருக்கட்டும், அதுக்காக கட் பண்ணுவியா? கார்த்திக் பக்கத்துல இருந்தா என்ன, நீ எந்திரிச்சு வந்து தனியா பேச வேண்டியதானே? அப்படி வர முடிஞ்சா நான் வந்து பேசிருக்க மாட்டேனா பாட்டி? அப்படியே பேசி கிழிப்ப நீ. இன்னைக்கு நேத்தா உன்னை நான் பாக்குறேன். ஐயோ பாட்டி, நீங்க திட்டுறதெல்லாம் அப்புறமா திட்டிக்கோங்க. முதல்ல நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏய், முதல்ல நான் சொல்றத நீ கேளு. சென்னையில இருந்து ஒரு கச்சேரிக்கு தேதி கேட்டு வந்தாங்க. பாட்டி, நீங்க அதுக்கு தான் கால் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது பாட்டி. நீங்க அந்த கச்சேரியை ஒத்துக்க வேண்டாம் பாட்டி. அது பெரிய பிரச்சனையாயிடும். பிரச்சனையாவுமா? என்ன பிரச்சனையாவுங்கிற? பாட்டி, அந்த கச்சேரியை கார்த்திக் சார் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. கார்த்திக் ஏற்பாடு பண்ண கச்சேரியா? பாட்டி, நீ இரு இரு. ஏய் தீபா, என்ன கதை விடுறியா? கார்த்திக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே, அப்புறம் எப்படி ரூபஸ்ரீ கச்சேரியை புக் பண்ண சொல்லுவாரு? பாட்டி, கார்த்திக் சார் பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சே அவன்னு இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்காரு. ஏய், என்ன என்கிட்ட இருந்து போன் வந்ததுமே கச்சேரிக்காகத்தான் நான் போன் பண்றேங்கிறது தெரிஞ்சு இப்படி ஒரு கதையை ஜோடிச்சு விடுறியா? ஐயோ, நான் சொல்றது நிஜம்தான் பாட்டி. தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்காதீங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டாச்சு. இங்க பாரு, பல்லவின்னு ஒரு நாடகத்தை நடத்தணும்னு உனக்கு சொல்லி கொடுத்ததே நாங்க தான். நீ அதை வச்சு எங்களையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க பார், இந்த வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. உன்ன மாதிரி எத்தனை பேரை என் அனுபவத்துல பாத்திருப்பேன். நானே கை நீட்டி செக்க வாங்கிட்டேன். நீ கச்சேரிக்கு வந்துதான் ஆகணும். பாட்டி,
நான் வந்தா கார்த்திக் சார் கிட்ட கண்டிப்பா மாட்டிக்குவேன் பாட்டி. இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்படியே கார்த்தி தான் ஏற்பாடு பண்ணதா இருந்தாலும் நீ மாட்டினா மாட்டிக்கோ, எங்களுக்கு என்ன வந்துச்சு? ரூபஸ்ரீ பாடலங்கிற விஷயம்தான் கார்த்திக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்புறம் இதுல எங்களுக்கு என்ன நஷ்டம்? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இங்க பார், இதுக்கு மேலயும் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மட்டும் பாட வரல, நீ தான் பல்லவியா நடிக்கிறேன்னு சொல்லி நாங்களே கார்த்திக் கிட்ட சொல்லிடுவோம். கார்த்திக் கிட்ட மட்டும் இல்ல, உன் மாமியார் கிட்டயும் சொல்லுவோம். பல்லவி நாடகத்துக்கு ஐடியா நீ தான் கொடுத்தேன்னு சொல்லுவோம். அது உண்மையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லி துண்ட போட்டு கூட தாண்டுவோம். எப்படி வசதி? பாட்டி, என் வாழ்க்கையே போயிடும் பாட்டி. நான் என்ன பண்ண உங்களுக்கு? இப்படி பாட வர மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறியே, சத்தியத்தை மீறி நடக்கலாமா? என்ன ஏன் பாட்டி இப்படி எல்லாம் கஷ்ட சரி, நீங்களே சொல்லுங்க. கார்த்திக் சாருக்கு தெரியாம நான் எப்படி பாட முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்பல. அப்படியே கார்த்தி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அது தெரியாம நீ வந்து பாடுறது, அது உன்னோட சமத்து. நீ மாட்டிக்கிட்டாலும் சரி, மாட்டலனாலும் சரி, எங்களுக்கு காசு வந்துருச்சு. அதை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, கச்சேரி எங்க ஏதுன்னு சொல்லிட்டு தகவல் அனுப்பி வைக்கிறேன். ஒழுங்கா கச்சேரிக்கு வந்து சேரு. வை போன. என்ன பாட்டி, கார்த்திக் சார் தான் கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காரா? ஆமா, கார்த்திக் பண்றான். அவ சொல்றான்னு நீ நம்புறியா? அவதான் கோவில்ல நடந்த கச்சேரியில பாடவே கூடாதுன்னு சொல்லி விதவிதமா காரணம் சொல்லிட்டு இருந்தால, அது மாதிரிதான் இதுவும். அதுவும் பல்லவி கதையை வச்சு நமக்கே காது குத்த பாக்குறா. இங்க பாரு, இதையெல்லாம் போட்டு குழப்பிக்காம நீ உன் வேலையை போய் பாரு. ரூபா, பாட்டி இவ்வளவு தைரியமா சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. அவ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அந்த கார்த்தியை சமாளிக்க எனக்கு தெரியும். நீ போ. போன்னு சொல்றேன்ல. போ. 10 லட்சம் ரூபாய் கைக்கு வந்திருக்கு. அத வாங்கி என்ஜாய் பண்றதை விட்டுட்டு பயந்துகிட்டு இருக்கிறா. சூப்பர் ராஜா, நீ நேர்ல வா, பேசிக்கலாம். தீபா, அந்த ரூபஸ்ரீ கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி பல்லவியை மிஸ் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தீபா. என்ன இது, கார்த்திக் சார் இவ்வளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன இவகிட்ட பேசுவாரு? ஏங்க, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க ஏதோ ஆப்சென்ட் மைண்டாவே இருக்கீங்க. சார், என்னங்க, நான் சொன்னது எதுவுமே நீங்க கவனிக்கலையா? ஐயோ சாரி சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? சுத்தம். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் அப்படி ஆயிட்டீங்க? சார், நான் ஊருக்கு போய் இனியனை பார்த்துட்டு வரவா? என்னாச்சு தீபா? இனியனுக்கு எதனா பிரச்சனையா? இல்ல சார், அவன் என்ன பார்க்கணும்னு சொன்னான்னு அண்ணி சொன்னாங்க. எனக்கும் போய் பார்த்துட்டு வரணும்னு தோணுது. வேற ஒன்றும் இல்லை சார். இனியனுக்கு நிஜமா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை சார், டேப்லெட்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறானான்னு நேர்ல போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சார். அவ்வளோதான். சரிங்க, நீங்க வாங்க, நானும் வரேன். ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் வரணும்? நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன்.
சார் நீங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு காஸ்மெட்டிக் ஃபேக்டரிக்கு வேற போகணும்ல. அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க வேலையை பாருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.